வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புடலங்கால பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புடலங்காவை நல்லா இந்த வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுலாம் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த உள்ளே இருக்கலாம் எடுத்துட வேண்டியது தான். இதை எடுத்துகிட்டு இந்த தோலில் தான் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படியும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இது கூட பஜ்ஜி மாவு சேர்க்கலாம். அதை நான் பார்ப்போம். பாருங்கள், நான் ரவுண்டாகவும் கட் பண்ணியிருக்கேன், நீட்டாகவும் கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவு வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லை, அதனால் நானே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறேன். இப்போ இது வந்து கடல மாவுங்க. கடல மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு. ஓகே, இப்போ எப்படின்னா 2 ஸ்பூன் கடல மாவு போட்டோன்னா 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம சேர்க்கணும். நீங்கள் 4 ஸ்பூனு கடல மாவு போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்கணும். தான் கணக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு கடல மாவு போடுறேன். அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு தான் அரிசி மாவு போடுறேன். சரிங்களா? 1 ஸ்பூன் அரிசி மாவு. காரம் நமக்கு கொஞ்சம் வேணும்ங்களா? அதுக்கு வந்து காரத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடணும். தனி மிளகாத்தூள் இருக்குங்களா? அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு, நல்லா லைட்டாக இல்லை, கொஞ்சம் நம்ம பஜ்ஜி பதத்துக்கே, அந்த பதத்துக்கே நம்ம இதை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். எனக்காவது டிஃப்ரென்ஸாக செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி புடலங்காய் சாப்பிடாத பசங்கள்லாம், குழந்தைங்களாம் கூட இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதை வந்துங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். சரிங்களா? மாமித்திரன் இருக்காருங்க இல்லையா, அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டுங்க, திரும்ப தோசைக்கல்லை போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம புடலங்காவை. அதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க. இது நீங்கள் பஜ்ஜி மாதிரியும் எண்ணெய் ஊற்றி நல்லா பஜ்ஜி போட்டு எப்படி எடுப்போம், எண்ணெயில் போட்டு நல்லா வெந்த பறக்க எடுப்போம் இல்லையா, அப்படியும் செய்யலாம். ஆனால் நாங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் செய்வோம். எப்பயுமே இந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் எப்பயுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவோம். எங்களுக்கு அதை ரொம்ப பிடிக்கும். இதுவும் பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பார்க்க பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும். அப்படியே டேஸ்ட்டு எல்லாமே. இப்போ பார்ப்போங்க, பேன் சூடாகிடுச்சு. நமக்கு கொஞ்சம் ஸ்லோ வச்சுட்டு நம்ம தனித்தனியாக தாங்க போட்டு எடுக்கணும். அப்படியே மொத்தமாலாம் போட்டு எடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வேகவும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறையா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் எங்கள் வீட்டில் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. நானும் எண்ணெய் இருந்தாலும் நான் அந்த மாதிரி போட்டு ஒரு வாட்டி கூட போட்டு பார்த்ததில்லை. நாங்கள் எப்பவுமே இந்த ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. ஏன்னா நமக்கு அந்த காய் வேகணும். அதுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே தாங்க வைக்கணும். சரிங்களா? இது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இது ஃப்ரீயாக இருக்கும். எனக்காக ஃப்ரீயாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இது இந்த சைட் டிஷ்ஷே வந்து இப்போ காரக்குழம்புக்கு தான் நாங்கள் இது ரெடி பண்ணுறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு. ஆனால் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த மாதிரி போடுறோம். நல்லா வேக விடுங்க. ஸ்லோவாக வெந்த பிறகு திருப்பி போட்டு பஜ்ஜி எப்படி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் அப்படி தாங்க இருக்கும். நாங்கள் நிறையா வச்சு செஞ்சுருக்கோம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம பாருங்கள், நம்ம திருப்பி போதும் கஷ்டம் கிடையாதுங்க. இப்போ ஒரு கத்தி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டக்குன்னு ரெண்டு பேரை ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி கடை திருப்பி போடலாம். சரிங்களா? அது மாதிரி தான் நான் திருப்பி போட்டேன். இப்போ வந்து சீக்கிரமாகவும் வெந்துருங்க இந்த காய். நான் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் இப்போ கடைசியாக ஒரு வாட்டி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இப்போ நான் ஒரு பொடலங்காய் வந்து 3 டைம்ஸ் போட்டு எடுப்பாங்க. இப்போ ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டானுங்களா, அடுத்தது ஒன்று போடுவேன். அடுத்த 3 வாட்டி போட்டு எடுத்தோன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இது எங்கள் வீட்டில் உடனே காலியாகிடும் செஞ்சேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு காமிச்சுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.